அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானி உறவுகளே, ஏக இறைவன் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், நாம் யாருக்கும் எந்த ரீதியிலையும் அநீதி இழைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், அநீதி இழைப்பதன் மூலமாக அதனுடைய பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய நேரிடும். ஆகையினால் மிகவும் நாம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் நடாத்திட வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நமக்கு அநீதி இழைப்பார்கள், பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களை நாம் பழி தீர்க்க வேண்டும், அவர்களை நாம் ஏதாவது ஒரு ரீதியில் அவர்களை நாம் கவுத்த வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்பதாக நாம் எத்தனிக்குகின்ற போது பல விதத்தில் நம்முடைய மனசாட்சிக்கு மாற்றமான முறையில் அவர்களுக்கு நாம் தொல்லை கொடுக்க வேண்டியது ஏற்படுகின்றது, அல்லது அவர்களுக்கு அநீதி இழைக்க வேண்டியது ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பத்வாவை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பத்வாவிற்கும் இறைவனுக்கு மத்தியில் எவ்விதமான திரையும் கிடையாது என்பதாக. நீங்கள் யாருக்கு அநீதி இழைக்கின்றீர்களோ அவன் ஏழையாக, வறியவனாக, இயலாதவனாக, பலகீனமானவனாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஏழையாகவும் பலகீனமானவனாகவும் இயலாதவனாகவும் வறியவனாகவும் இருப்பவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு உதவ ஆரம்பித்து விட்டால் அநீதி செய்யக்கூடியவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சின்னாப்பனமாக்கி விடுவான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், யாருக்கும் எந்த ரீதியில் நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள், அநீதி இழைக்கப்பட்டவருடைய பத்வாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து இயம்ப ஆசைப்படுகின்றேன். முன்னொரு காலத்தில் ஒரு மாபெரும் பேரரசன் வாழ்ந்தான். அவனுடைய சாம்ராஜ்யத்தில், அவனுடைய நாட்டில் அவனுக்கு என்று ஒரு அழகான பிரமிப்பூட்டக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த ஆசைக்காக அவன் பலவிதமான பொருளீட்டுகளை ஒன்று திரட்டி பலவிதமான கட்டிட கலை வல்லுநர்களை எல்லாம் அழைத்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி தரும்படி அவன் கட்டளையிட்டான். பல காலங்களாக பல பொருளீடுகள் செய்து பெரும் உழைப்பில், பெரும் முயற்சியில் ஒரு பிரம்மாண்டமான, பிரமிக்கக்கூடிய, கண் கவரக்கூடிய ஒரு அரண்மனையை கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த அரண்மனையை கட்டி முடித்து விட்ட பிறகு அரசன் வருகின்றான் பார்வையிடுவதற்காக. அந்த அரண்மனையினுடைய கம்பீர தோற்றத்தை பார்த்து மெய் சிலிர்த்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருந்த அந்த அரசன் சற்று நேரத்திலே அவனுடைய முகம் சுலுக்குகின்றான். அரசன் அமைச்சரை அழைக்குகின்றான், அமைச்சரே என்பதாக. உடனேயே அந்த அமைச்சரும் அரசனுக்கு அருகில் வந்துவிட்டு, அரசே என்ன என்று கேட்கின்ற போது, என்ன இது? என்னுடைய அழகான அந்த அரண்மனைக்கு மத்தியில் இப்படி ஒரு அலங்கோலமான காட்சி என் கண் முன்னாடி தெரிகிறது என்பதாக அவன் கடிந்து கொள்கின்றான். என்ன என்று அமைச்சர் பார்க்கின்ற போது, அவனுடைய அரண்மனை அருகில் ஒரு குடிசை வீடு இருக்க, ஒரு குடிசை ஓலை இருக்க, இது யாருடையது என்று கேட்கின்ற போது ஒரு மூதாட்டி பெண்ணுடையது என்று சொன்னார். இது என்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருப்பது நான் அதை அருவருப்பாகவும் குறையாகவும் கருதுகிறேன், அதை முதலில் அப்புறப்படுத்திவிடு என்பதாக சொன்ன உடனேயே அமைச்சர் காவலாளிகளை கூப்பிட்டு அந்த அரண்மனை அருகில் இருந்த அந்த ஓலை குடிசையை தரைமட்டமாக்கப்படுகிறது, தீ எரியப்படுகிறது.
இச்சூழ்நிலையில் அந்த குடிசைக்கு சொந்தக்காரியான அந்த மூதாட்டி பெண் வந்து பார்க்கின்றார். தன்னுடைய குடிசை வீடு காணவில்லை. பீத்தி எரியப்பட்டிருக்கிறது, தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு என்னுடைய வீடு எங்கே, என்னுடைய வீடு எங்கே என்பதாக கேட்கின்ற போது அருகில் உள்ளவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வீடு இந்த அரசனுடைய அரண்மனைக்கு அருகில் இருப்பது அவர்கள் அதை குறையாக கருதினால் அதை அப்புறப்படுத்த சொல்லிவிட்டார், அதை எடுக்க சொல்லிவிட்டார் என்ற உடனேயே அந்த பெண் அழுத கண்ணீரோடு ரஃபாத் இரசமா வானத்தின் பக்கம் இப்படி பார்த்தால், அவளுடைய இரு கைகளையும் உயர்த்தினாள். யா ரப்பி, என் இறைவா, அன ராயிபுன், நான் வெளியில் சென்றிருந்தேன். அரசனுடைய வேலையாட்கள் இந்த குடிசையை பீத்தி எடுக்கின்ற அந்த தருணத்தில் நான் இங்கே இல்லை, நான் வெளியே போய்விட்டேன். நீ எங்க போயிருந்தாய் இறைவா? என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு அல்லவா இருக்கிறது. என்னை படைத்தவன் நீ அல்லவா, பாதுகாப்பவன் நீ அல்லவா, எனக்கு ரிசுக்கு கொடுப்பவன் நீ அல்லவா. என்னுடைய இந்த ஓல குடிசையை அந்த அரசனுடைய வேலையாட்கள் அந்த அரசனுடைய கட்டளையை இணங்கி அவன் செயல்படுத்துகின்ற போது அதை நீ தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டாமா? நீ இங்கேதான் இருக்கின்றாய், நீ எல்லா இடத்திலும் இருக்கின்றாய் என்ற மனநிலையில் அவள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு நீ உதவி செய்யவில்லையா? உதவி செய்ய வர வேண்டாமா என்று அந்த மூதாட்டி கண்ணீர் மல்க இறைவனுடைய சன்னிதானத்தில் முறையிட்ட உடனே சற்று நேரத்திலே அல்லாஹுடைய கோப பார்வையினுடைய வெளிப்பாடாக ஒரு காற்று வீசியது. அந்த கம்பீரமான பொய்யாரமான பிரமிப்பூட்டக்கூடிய அந்த அரண்மனையும் அந்த அரண்மனையினுடைய சொந்தக்காரனான அந்த ஆணவம் பிடித்த அரசனோடும் அந்த காற்றில் அந்த அரண்மனையில் மண்ணோடு மண்ணாக மடிந்து செத்து வாய்ந்தார்கள். இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை நிகழ்வு. ஏழைகளாக இருந்தாலும் இயலாதவர்களாக இருந்தாலும் யாருக்கும் நாம் அநீதி செய்யக்கூடாது. அநீதி இழைக்கப்பட்டவருடைய பத்வாவிலிருந்து நாம் எப்பொழுதுமே தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் தூய்மையான இறையச்சமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய உன்னத வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.